பாமகவில் தந்தை மகனுக்கும் ஏற்பட்டுள்ள கருத்து மோதல் பனிப்போர் விவகாரத்தை அடுத்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் சரவணன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை ராமதாஸ் நீக்கி அறிவிப்பு வெளியிட்டு உள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ஆகியோரிடையே கருத்து மோதல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தற்போது இந்த மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதனால் பாமக கட்சியில் உள்ள நிர்வாகிகள் ராமதாஸ் அணி, அன்புமணி அணி என இரு அணிகளாக பிரிந்து உள்ளதை அடுத்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி அணியில் உள்ள பாமக நிர்வாகிகளை நீக்கி வருகிறார். அதன்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பு 60 மாவட்ட செயலாளர்கள், 39 மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய செயலாளர்கள், வன்னியர் சங்கம் உட்பட 123 நிர்வாகிகளை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நீக்கி அந்த பதவிகளில் வேறு நபர்களை நியமித்து உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் பாமகவில் முக்கிய பொறுப்பில் உள்ள பொருளாளர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளார். இதேபோல் சமூக நீதி பேரவை தலைவராக இருந்து வந்த பாலு உள்ளிட்டோர் மாற்றம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நியமனம் செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுர தோட்டத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்து வந்த வடிவேல் ராவணன் அன்புமணிக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார். இதனால் அவரை பல நாட்களாக காணவில்லை எனவும், நட்சத்திர விடுதியில் தங்கி இருப்பதாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் அவரை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ரூபாய் 100 சன்மானம் தருவதாகவும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பொதுச் செயலாளராக இருந்து வந்த வடிவேல் ராவணனை நீக்கி மாணவர் அணி அமைப்பு செயலாளராக இருந்த வடிவேல் சங்கரை நியமனம் செய்து ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே முரளி சங்கருக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஜூன் 15ஆம் தேதி அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கட்சியில் இளைஞர் அணி பதவிக்கு வேறு நபரை நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று பாமக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளன. கடந்த சில மாதங்களாகவே பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணிக்கு இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இதனால் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ராமதாஸ் பக்கமும், புதிய மற்றும் இளைய நிர்வாகிகள் அன்புமணி பக்கமும் அணிவகுத்து உள்ளனர். இதனால் கட்சியில் இரு அணிகள் உருவாகி உள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து அண்மையில் செய்தியாளர்களிடம் ராமதாஸ் கூறுகையில், தன்னை குலசாமி என்று கூறிவிட்டு முதுகில் குத்துகின்றனர். எனது கட்சியில் எனக்கு உரிமை இல்லை என்ற நிலை ஏற்பட்டு உள்ளது. கட்சியில் இருந்து என்னை வெளியேற்றும் நிலை உள்ளது என்பன போன்ற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருந்த நிலையில் பாமகவில் இருந்து கட்சியினர் பலரை ராமதாஸ் நீக்கி வருகிறார். பாமக இரு அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாமக இடம்பெறும் கூட்டணிதான் ஆட்சியை கைப்பற்றும் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்து உள்ளார். சென்னை அடுத்த உத்தண்டியில் பாமக ஆலோசனை கூட்டம் கட்சியின் தலைவர் அன்புமணி தலைமையில் தொடர்ந்து 3வது நாளாக நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், இணை பொதுச் செயலாளர் AK மூர்த்தி, பொருளாளர் திலகபாமா மற்றும் தென் மாவட்ட நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் பாமக இடம்பெறும் கூட்டணிதான் ஆட்சி அமையும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்து உள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவது முக்கியமில்லை, வெற்றி பெற வேண்டும் என்றும், உள்ளாட்சி அமைப்புகளிலும் கணிசமான இடங்களில் பாமக வெற்றி பெற வேண்டும். ஜாதிவாரி கணக்கெடுப்பை செயல்படுத்த இருக்கிறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்ய முதல்வருக்கு விருப்பமில்லை. தமிழகத்தில் சமூக நீதி என்றால் என்னவென தெரியாத தமிழக அரசு இருக்கிறது. ஆனால் சமூக நீதியில் PhD படித்திருக்கிறோம். சமூக நீதி என்றால் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் கொள்கைகளை கடைபிடித்து முன்னேறுவோம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பாக திமுக அரசு சமூக நீதிக்கு எதிராகவும், அநீதியை தமிழக மக்கள் மத்தியிலும், குறிப்பாக பலவீனமாக உள்ள தமிழர்கள் மத்தியிலும் அநீதியை விதைத்து தமிழர்களை அடையாளம் கண்டு அழித்து விடுவது,
தமிழ் மண்ணில் அநீதியை விதைத்து தமிழ் மண்ணையும் மக்களையும் தமிழ் இனத்தையும் தமிழர்களின் பாரம்பரியம் கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு ஆகியவற்றை குறிவைத்து அழித்து வரும் திமுக அரசுக்கு தக்க பாடம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் புகட்ட வேண்டும் என அன்புமணி தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். மற்றவர்களை ஆட்சியில் அமர்த்த பாமக தொடங்கப்படவில்லை என்றும் பாமக ஆட்சியை கைப்பற்ற இக்கட்சி தொடங்கப்பட்டதாகும். வரும் 2026 தேர்தலில் பாமக இடம்பெறும் கூட்டணி கட்சி ஆட்சி அமையும் என்றும் அதன் பிறகு தமிழகத்தில் பாமக ஆட்சி அமையும். பாமகவில் தற்போது சிறிய குழப்பம் உள்ளது, காலப்போக்கில் எல்லாம் மறைந்துவிடும். பாமக ஜனநாயக கட்சி என்றும் தெரிவித்துள்ளார். பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவருக்கு கடிதம் கொடுக்கும் அதிகாரம் வழங்கப்படும். தற்போதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். இன்னும் தொண்டனாகவே செயல்படுகிறேன். அனைத்து மதம் ஜாதிக்கு பொதுவான கட்சி பாமக. நிர்வாகிகளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். யார் யாருக்கு பொறுப்பு கொடுத்தோமோ அவர்கள் அனைவரும் தொடர்வார்கள். எந்த குழப்பமும் யாருக்கும் வேண்டாம் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை வீழ்த்த போவது உறுதி என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் என்றும் பாஜக கூட்டணியில்தான் பாமக தொடர்ந்து இருந்து வருகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது. விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நெசவாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பினரும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக ஆட்சியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எவ்வளவு பெரிய கூட்டணியாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை வீழ்த்த போவது உறுதி. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை தருவார்கள் என்றார் டிடிவி தினகரன். நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.